அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸபகல் பாப் வகத்தத் கமீஸஹு மின் துபுரின் வஅல்ஃபயா ஸய்யிதஹா லதல் பாப். قالت ما جزاء من أراد بأهلك سوءا إلا أن يسجن أو عذاب أليم. قال هي راودتني عن نفسي وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. யூசுப் சொன்னார், அந்த பெண் தான் என்னை தனக்கு இணங்குமாறு வற்புறுத்தினார். அந்த பெண்ணின் குடும்பத்தினரில் ஒரு சாட்சியம் கூறினார். யூசுஃபினுடைய அந்த அங்கி சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் உண்மை உரைத்து விட்டார். யூசுப் பொய்யர்களில் ஒருவராக இருக்கிறார். அதே சமயம் யூசுஃபினுடைய சட்டை பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் பொய்யுரைக்கிறார். அவர் உண்மையாளர்களில் ஒருவராக இருக்கிறார். ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபரின் கால இன்னஹு மின் கைதிக்குன் இன்ன கைதக்குன் ஆதீம். ஆனால் யூசுஃபினுடைய அந்த கமீஸ் அங்கி பின்புறம் கிழிக்கப்பட்டிருப்பதை அசீஸ் கண்டபோது அசீஸ் சொன்னார், அந்த அம்மையை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இதெல்லாம் உங்களுடைய கபடத்திலே உள்ளதாக, சூழ்ச்சியிலே உள்ளதாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய சூழ்ச்சி மிக மோசமானதாக இருக்கிறது. யூசுப் ஆரில் அன்ஹாதா வஸ்தக்ஃபிரிலி தம்பிக்கு இன்னைக்கு குன்து மினல் காத்தீன். யூசுப், இந்த விஷயத்தை இப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள். பெண்ணே, நீங்கள் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் என்று அசீஸ் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் வாசித்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வீட்டிலே தங்கியிருந்தார்களோ அந்த பெண்மணி தன்னுடைய ஆசைக்கு இச்சைக்கு இணங்குமாறு அழைக்கிறார்கள். அதை மறுக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனி அறையாக இருக்கிறது. அந்த அறையிலே இந்த உரையாடல் நடைபெற்றவாறு இருக்கிறது. அந்நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயில் கதவை நோக்கி வேகமாக ஓடி வருகிறார்கள். அந்த பெண்ணுக்கு இணங்காமல் அந்த பெண்ணும் பின்னால் ஓடி வருகிறார். கதவை திறந்தால் அங்கே அந்த பெண்ணின் கணவர் நின்று கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். கணவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தார். உடனே அந்த பெண்மணி முந்திக் கொண்டு சொன்னார், யூசுப் என்னை அவர் தம்முடைய இச்சைக்கு அழைக்கிறார் என்று பிளேட்டை மாற்றி போடுகிறார். இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை? ஒன்று, அவர் சிறையிலே அடைக்க வேண்டும், அல்லது அவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று அந்த பெண்மணி முந்திக் கொண்டு பேசுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள், களங்கமற்றவர்கள் இருந்தபோதும் கூட களங்கம் கற்பிப்பதற்கு அந்த பெண்மணி முயற்சிக்கிறார். இன்றைய வசனத்திலே தொடர் இடம்பெறுகிறது. உடனடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த பெண் தான் தனக்கு இணங்குமாறு என்னை வற்புறுத்தினார் என்று சொல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அதிசயத்தை பாருங்கள். அந்த குடும்பத்தினரில் ஒருவர் சாட்சி சொல்லுகிறார். அங்கே என்ன நடக்குது என்பதை கவனிக்கிறார். கவனித்து ஒரு யுக்தியை எடுத்து சொல்லுகிறார். ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆலோசனை. இப்போது யார் தவறு செய்தார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். யூசுஃபினுடைய அந்த அங்கி இருக்கிறதே, சட்டை இருக்கிறதே, எந்த பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா, பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா? முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுப் சொல்லுவது பொய்யாக இருக்கும், அந்த பெண் சொல்வது உண்மையாக இருக்கும். காரணம், அந்த பெண் போராடி இருக்கிறார் என்பது பொருளாகும். பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த பெண் தான் பொய்யுரைக்கிறார், யூசுப் சொல்வது உண்மை என்று ஒரு சாட்சி கூறுகிறார்.
அசீஸ் பார்க்கிறார், யூசுஃபினுடைய அங்கியை பார்க்கிறார், பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பெண் பின்னாலே ஓடி வர, யூசுஃபை துரத்தி கொண்டு வர, தன்னுடைய இச்சைக்கு இணங்க அழைக்க, யூசுப் தப்பித்து வருகிற போது பின்பக்கமாக சட்டையை பிடித்து இழுக்க அங்கே கிழிந்திருக்கிறது. அசீஸ் பார்த்து விட்டார். இந்த சாட்சியத்தை அடிப்படையாக வைத்து அசீஸ் பார்த்து விட்டார், கணவர் பார்த்து விட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பின்பக்கம் சட்டை அங்கே கிழிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் கூறுகிறது, சூரா யூசுஃபிலே குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. உடனடியாக ஒரு புரிந்து கொண்டார், தன்னுடைய மனைவியின் மீது தான் தப்பு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார், விளங்கி கொண்டார். இங்கே அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நன்கு அவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு குடியராக இருக்கிறார், அதாவது நற்குணம் கொண்ட ஒரு நல்ல மனிதராக, மாமனிதராக இருக்கிறார். எல்லா வகையான பண்புகளும் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு இறையச்சம் உள்ளவர். எனவே யூசுஃபை பற்றி தம்முடைய வளர்ப்பு மகன்களில், அதாவது செல்ல வளர்ப்பு மகன் என்று சொல்வார்கள், அவர் இப்படி செய்ய மாட்டார் என்பது அசீஸுக்கு நன்கு தெரிகிறது. அதே சமயத்தில் தம்முடைய மனைவி சோரம் போய்விட்டார் என்பதை எப்படி வெளியே சொல்ல முடியும்? அது மிகப்பெரிய அவமானம் அல்லவா? அந்த அவமானத்தை எப்படி தாங்கிக் கொள்வது? இந்த குடும்பத்தின் கௌரவம் என்ன ஆகிறது? யோசித்து பார்க்கிறார். வேறொரு மனிதராக இருந்தால் உடனே சடாரான ஒரு முடிவெடுத்திருப்பார், அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்திருப்பார், கடுமையான வார்த்தைகளை உபயோகித்திருப்பார், தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு மோசமான முடிவுக்கெல்லாம் வந்திருப்பார், 2இல் 1 பார்த்திருப்பார். ஆனால் அசீஸ் தம்முடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான தன்மை, அந்த தன்மை நிலைநாட்டப்பட வேண்டும். நிதானமான முறையில், அவசரம் இல்லாமல், சமயோஜிதமான முறையில் அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து, சாட்சியாரில் ஒருவர் சாட்சி சொல்லிவிட்டார் அல்லவா, சில சமயங்களில் தீர்ப்பு எதை வைத்து எழுதப்படும் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தீர்ப்பு எழுதப்படும். கோர்ட்டில் நிறைய விசாரணைகள் நடக்கும். அந்த விசாரணைகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர், அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி வாதி அல்லது எதிர்வாதி அவர் வாதம் பண்ணி கொண்டிருப்பார், அவர் வாதிட்டு கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தோதுவாக இருக்குமானால், குற்றம் சாட்டியவர் அவர் அநியாயமாக குற்றம் சாட்டுகிறார் என்பது அங்கே தெரிய வருமானால், உடனே குற்றம் சாட்டப்பட்டவரின் பக்கம் அங்கே நல்ல ஒரு தீர்ப்பு, பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே, அங்கே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கிற போது நன்கு தெரிகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றம் அன்று. அந்த பெண்மணி தான் குற்றம் செய்திருக்கிறார், தன்னுடைய மனைவி செய்த தப்பு என்பதை புரிந்து கொண்ட, நிதானித்து கொண்ட அசீஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அழகான யோசனையை சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, அந்த நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். யூசுப் ஆரிலன் ஹாதா, இந்த விஷயத்தை இப்படி விட்டு விடுங்கள். எவ்வளோ அழகான முறையில் பேசுகிறார்கள் பாருங்கள். தங்களுடைய மனைவியின் கௌரவத்தை காக்க வேண்டும், தம்முடைய அந்த ராஜ்யத்தின் அந்த அரசவையினுடைய கௌரவத்தை காக்க வேண்டும். இதை அப்படியே விட்டு விடுங்கள், தப்பு நடக்கவில்லை, தப்புக்கான முயற்சி தான் நடைபெற்றிருக்கிறது, ஆனால் தப்பு தான். உடனே தம்முடைய மனைவியை பார்த்து பேசுகிறார். வஸ்தக்ஃபிலி நம்பிக்கை, நீ இது செய்த குற்றமே, நீ அந்த குற்றத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளு. வஸ்தக்ஃபிலி நம்பிக்கை இன்னைக்கு மினல் காத்தியின், நீதான் தவறிழைத்தவரில் ஒரு ஆளாக இருக்கிறாய் என்று தம்முடைய மனைவிக்கு அறிவுரை சொல்கிறார், புத்திமதி கூறுகிறார். சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களை, பெரியவர்களே. இதில் ஒவ்வொரு ஆயத்திலையும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினை இருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார்கள், அசீஸ் உபயோகிக்கிறார். என்ன? இன்னகுமின் கைதி கொன்ன. இதெல்லாம் உம்முடைய சூழ்ச்சியிலே உள்ளது, உம்முடைய கபடத்திலே உள்ளது, உம்முடைய கள்ளத்திலே உள்ளது. பெண்களுடைய கவனம் இருக்கிறது, அது மிக மோசமானதாக இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார். அதைவிட அந்த பெண்மணிக்கு வேறு என்ன தலைகுனிவு ஏற்பட்டிருக்க முடியும்? எனவே அந்த வார்த்தை தீயாக சுடுகிறது. அந்த பெண்மணி தலை குனிந்து நிற்கிறார். சாட்சியாளர்களில் ஒருவர் சாட்சி சொன்னார் என்று வருகிறது அல்லவா, முஸ்னத் அஹ்மத், முஸ்தத்ரக், தப்சீர இப்னு ஹிப்பான் போன்ற அந்த ஹதீஸுகளில் எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது.
ஒரு ஹதீஸ் அந்த கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சாட்சியாளருக்கு 2 விளக்கம். ஒரு விளக்கம், அந்த குடும்பத்தினரிலேயே ஒருவர் வந்து அந்த நேரத்தில் தம்முடைய யுக்தியை எடுத்துரைக்கிறார், தம்முடைய சமயோஜிதமான ஆலோசனை சொல்கிறார் என்று. இன்னொரு தகவல், அந்த வீட்டிலே ஒரு 4 மாத குழந்தை தொட்டிலே படுத்திருந்தது. அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். இது அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. தொட்டில் பிள்ளைகளை அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான். ஈசா நபி பேசினார்களா இல்லையா? சூரால் மரியம்ல இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா அருமை சகோதரர்களே? எனவே அந்த தொட்டில் பிள்ளை பேசியது, இந்த வசனத்தை எடுத்து சொல்லியது, இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியது. அதாவது முன்புறம் கிழிக்கப்பட்டிருக்குமானால் யூசுப் பொய் சொல்லுகிறார், அந்த பெண் உண்மை உரைக்கிறார். பின்புறம் கிழிக்கப்பட்டிருக்குமானால் யூசுப் சொல்வது உண்மை, அந்த பெண் சொல்வது பொய் என்கின்ற அந்த விவரத்தை அந்த சாட்சி அந்த குழந்தை பேசியதாக சில தப்சீர்களையும் காணப்படுகிறது. இங்கே அருமை சகோதரர்கள், இந்த ஆயத்தினுடைய இந்த வசனங்களுடைய சாராம்சம் என்னவென்று கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. அந்த பெண்ணை காட்டித்தர வேண்டுமா என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தங்கள் மீது அங்கே களங்கம் கற்பிக்கப்படுகிறது, தங்களுடைய நுபுவத்து மீது களங்கம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு நல்லவர் மீது, அப்பழுக்கற்றவர் மீது, ஒரு நியாயவாதி மீது, ஒரு நிரபராதி மீது குற்றம் சுமத்தப்படுகிற போது, களங்கம் சுமத்தப்படுகிற போது, பழி சுமத்தப்படுகிற போது தன்னிலை விளக்கம் தருவது தப்பொன்றும் அல்ல. நான் குற்றமற்றவன் என்ற தன்னிலை விளக்கம் தருவது தப்பு. எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்ற தவக்குள் கொண்டிருக்க முடியாது. அதில் பெருந்தன்மையாகவும் இருக்க முடியாது. பெருந்தன்மையாக விட்டு போகட்டும், தொலைஞ்சு போகட்டும் என்று இருக்கவும் முடியாது. எனவே அந்த அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு யோசனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகிறான், வேறொன்றும் இல்லை. இது இறைவனின் நாட்டத்தை பொறுத்து. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த பெண்மணி தான் தன் இச்சைக்கு என்னை இணங்குமாறு அழைத்தார் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எதனால் ஏற்பட்டது என்று கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஒரு நபி, பிற்காலத்திலே ஒரு நபியா என்கிற அந்த கேள்வி எழுந்துவிடக்கூடாது. ஒரு நேரத்தில் நபி இப்படி நடந்து கொண்டார் அல்லவா என்கிற ஒரு கேள்வி எழுந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுத்தார்கள். தன்னிலை விளக்கம் தருவது என்பது அது எந்த வகையிலும் தடையான ஒரு விஷயம் அல்ல, மார்க்கத்திற்கு ஒரு உடன்பாடான ஒரு விஷயம்தான். மீது யாராவது ஒருவர் அநியாயமாக குற்றம் சுமத்துகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் குற்றமற்றவன், நான் நியாயவாதி, என்னிடத்தில் நியாயம் இருக்கிறது என்பதை விலக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இது நபிமார்களுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அது சுன்னத்து என்றே குறிப்பிடுகிறார்கள். அந்த சுன்னத்தை நாம் பேண வேண்டியிருக்கிறது. இது போன்ற பல படிப்பனைகளை நாம் பெறுவோமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.